இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை பொழுதினிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல். இந்த நாளிலே ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆஹா, என்ன ஆனந்தம் ஆண்டவரே! உம்முடைய வாக்குத்தத்தம், உம்முடைய வார்த்தை எத்துணை இனிமையானது. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்துவிடும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பார்ந்தவர்களே, ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. தன் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு தாய் போல, தகப்பன் போல நம்மை தாங்குகின்ற தேவன், ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவன். ஏனென்று சொன்னால் ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது.
என் சமாதான உடன்படிக்கையோ அசை உறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆமாண்டவரே, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் எனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். இதோ உம்முடைய சந்நிதியிலே இருந்து இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஏனென்று சொன்னார். ஏசாயா 46:3 இப்படியாக வாசிக்கிறோம். அனைத்து மக்களே செவி கொடுங்கள், உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஏசாயா 46 4 இப்படியாக சொல்லுகிறது. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்கிறார் ஆண்டவர். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்று ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மை தேற்றுகிறவர். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், என் நேசர் தேற்றுவார். நன்றி அப்பா, நன்றியோடு சுதிக்கிறேன். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னவர். இது உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இது கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க. ஆமேன், ஆமேன், ஆமேன்.